Taste the Daily. வேலூரில் சாலையில் இருந்த மின் கம்பத்தின் மீது கார் மோதியதில் மின் கம்பம் 2 துண்டாக உடைந்து சேதமடைந்தது. காட்பாடி கிளித்தான் பட்டறை பகுதியில் வசித்து வரும் ஆனந்தன் என்பவர் பணிக்கு காரில் செல்லும் போது அதே பகுதியில் சாலையின் ஓரத்தில் இருந்த மின் கம்பத்தின் மீது நிலை தடுமாறி மோதினார். இந்த விபத்தில் மின் கம்பத்தின் அடிப்பகுதி உடைந்து வயர்கள் அந்தரத்தில் தொங்கியது. இதன் காரணமாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 2 வாரத்திற்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததால் காலி குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். செங்கல்மேடு கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்கி வந்த பழைய போர்வெல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பழுதான நிலையில் அவை உடனடியாக சரி செய்யப்படாததால் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீர் பிடித்து வரும் கிராம மக்கள் இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். குடிநீரை கூட முறையாக வழங்க திராணியில்லாத ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் கீரப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணான அவலம் அரங்கேறியுள்ளது. மங்களூரிலிருந்து மாங்குளம் செல்லும் சாலையின் ஓரத்தில் இருந்த மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததால் அதன் அருகிலிருந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. மேலும் இதுகுறித்து தகவல் தெரிவித்தும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் சைலண்ட் மோடில் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள குப்பை கிடங்கில் பற்றி எரிந்த தீயால் எழுந்த புகை காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஆண்டிப்பட்டி நகரின் 5வது வார்டு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு கடந்த 10 நாட்களாக தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதன் காரணமாக எழுந்த புகை மூட்டத்தால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதால் பொதுமக்கள் நோய்வாய்ப்படும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர்.